ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்ன, சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவியும் ஸ்ருதியும். ஸோ ரவி வந்துட்டு அவருங்க ஸ்ருதியோட ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால் வந்துட்டு ரவி ஒரு கண்டிஷன் வச்சுருப்பார், இப்படி வந்துட்டு உங்கள் அப்பா வந்து நீத்துக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்துட்டு ஸ்ருதி வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீனா கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேன்னு சொல்லுங்கள், அவர் முதல் வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நான் வேணா எங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன். பட் ஆனால் வந்துட்டு நீத்து வந்து என்கிட்ட சாரி கேட்குற வரைக்கும், சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணலன்னு வீடியோ போடுற வரைக்கும் நான் வந்துட்டு பேச மாட்டேன் உங்ககிட்ட. பேச மாட்டேன்ல, உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒர்க்கிங் பார்ட்னராகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு பார்த்தோம் அப்படின்னா முத்து, அவங்க அப்பா, அவங்க அம்மா, மனோஜ் எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் ரவி வந்துட்டு இப்படி நான் நீத்துக்கிட்ட வந்துட்டு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஜாலியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கண்டிஷனும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவார் ரவி. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவும் காலையில் வந்துட்டு மனோஜுக்காக ஒரு இடமா போய் வந்துட்டு பேசியிருந்துருப்பாங்க, வித்யா, மணி இவங்ககிட்டலாம். ஸோ அதையும் வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம மனோஜோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிருப்பாங்க இல்லையா. மனோஜோட ஃப்ரெண்டும் மனோஜும் அவங்க கடையில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வந்துட்டு வித்யாவையும் மணியையும் வந்து சாட்சியாக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னோடனே அந்த டைமில் அங்கிட்டு வந்து ரோகிணி இதெல்லாம் வந்து கேட்டுருவாங்க. உடனே மனோஜ் ரோகிணிக்கிட்டே போய் வந்துட்டு இந்த விஷயம்லாம் நாங்கள் எதாவது பேசிக்கிறது வந்து கேட்டியா அப்படின்னோடனே ரோகிணி அதெல்லாம் நான் கேட்கல, உன்னை பார்த்தா எனக்கு வந்துட்டு யார் பேசுகிறதுமே கேட்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. வீட்டில் இந்த விஷயத்தை வந்து மனோஜ் சொல்லுவார். சொல்லும்போது வந்துட்டு வீட்டில் ஏடா லூசு பயடா நீ, அந்த பொண்ணுக்கிட்டே அந்த பொண்ணு கேட்டுச்சான்னு கேட்டேன்னா அந்த பொண்ணு பொய் தாண்டா சொல்லணும், கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து மீனாவும் வந்து நாளைக்கு செல்வத்தோட ஒரு ஜாமீன் வந்து கிடச்சிரும் செல்வத்துக்கு. ஸோ அங்கே போய் வந்துட்டு அவர் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு முத்து மீனாவும் போயிருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. செல்வத்துக்கு ஜாமீன் கிடச்சி வெளில வந்துடுவார். வந்தோடனே வந்துட்டு முத்து இவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார், நான் என்ன பண்ணலடா அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் தான் கரெக்டாக வந்துட்டு அருணும் வருவார். வந்தோடனே அருண் வந்துட்டு ஜாமீன் கிடச்சிட்டுன்னு சந்தோஷப்படாத, பட் நான் வந்துட்டு உன்னை வந்து பர்மனெண்ட்டாக லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே செல்வத்துக்கு இன்னுமே பயங்கரமாக ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டமாயிடும். இது வச்சு நம்ம வீட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட் சீன் யார் யாருக்கும், மனோஜுக்கும் ரோகிணிக்கும் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாரும் போயிருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஸ்ருதியும் வந்திருப்பாங்க. என்னம்மா நீங்கள் வந்திருக்க அப்படின்னு விஜயா கேட்டதுக்கு, இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. உடனே ரோகிணி வந்தோடனே எப்பயும் போல் வழக்கமாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கலாய்ப்பாங்க. உடனே விஜயா வந்துட்டு அடித்தே அவ்வளோதான், பேசாமல் அங்கிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ரோகிணியும் அந்த பக்கம் போய் வந்து நின்றுவாங்க. ஸோ இதோட நீங்கள் அந்த எபிசோட முடிஞ்சு போச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.